சுலபமா அதை படிச்சு முடிக்கிறதுக்கு மாணவர்களுடைய அட்வைஸ் என்னவா இருக்கும்? இப்போ நீங்க கேட்ட மாதிரி எந்த முறை வந்து சிறந்த முறை அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, பொதுவா ஒரு தவறான அணுகுமுறைகள் இருக்கும். அதுல முதலாவது அணுகுமுறை என்னன்னா, ஒரு மாணவர் வந்து மார்ச் மாதத்துல அவங்களுடைய +2 தேர்வை எழுதிட்டு பேரலலா அவங்களுடைய CA ஃபவுண்டேஷனுக்கு அவங்க வந்து ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. ஸோ அது என்ன பண்ணுவாங்கன்னா, மே மாதத்திலேயே வந்து CAக்கான ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுவாங்க. அவங்க வந்து 2-3 மாதங்கள் மட்டும் இதற்கான பயிற்சி எடுப்பாங்க. இது வந்து முதல் தவறான அணுகுமுறை. ஸோ CA இன்ஸ்டியூட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க 10th முடிச்ச உடனே அதுக்காக ரெஜிஸ்டர் பண்ணலாம், அண்ட் +2 முடிச்ச பிறகு நீங்க இதற்கான எக்ஸாம்ஸ் எழுத முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதை வந்து தவறுதலா புரிஞ்சுக்கிட்ட மாணவர்கள் என்ன பண்றாங்க, +2 மார்ச்ல எழுதிட்டு உடனடியாக மேல வந்து CA ஃபவுண்டேஷன் எக்ஸாம்ஸ் எழுதுறாங்க. அது என்ன ஆகுதுன்னா ரொம்ப கடினமா இருக்கும். ஸோ இந்த படிப்புகளுக்கு வந்து ஃபவுண்டேஷன் நிலையில அவங்க குறைந்தபட்சம் 6 முதல் 8 மாத கால பயிற்சி எடுத்து தேர்வு முறைகளுக்கு வந்து அவங்க தயார்படுத்திக்கணும். இந்த தவறான அணுகுமுறையை பயன்படுத்தின மாணவர் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த ஃபவுண்டேஷன் லெவலில் ஃபெயில் ஆயிடுவாங்க. ஸோ குறிப்பாக ஃபவுண்டேஷன் அதுதான் முதல் படிநிலை. அதுலேயே தோல்வி அடைகிற மாணவர் வந்து இந்த படிப்பு வந்து நமக்கான படிப்பு இல்லைன்னு ஒதுக்கி வச்சிருவாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணுதுன்னா, மாணவர்கள் வந்து இது CA கடினமான படிப்பு அப்படின்ற நிலைக்கு அவங்களை வந்து கொண்டு போகுது. இது முதல் தவறு. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா அடுத்தடுத்த நிலைகள் எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்டர்மீடியேட் படிக்கிற மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, அதுக்கு வந்து ஒரு வருட கால பயிற்சியை எடுத்துக்கிட்டு அந்த தேர்வுகளுக்கு அவங்கள வந்து தயார்படுத்திக்கணும். மாதிரி தேர்வுகள் எழுதி பார்க்கணும். ஒரு போர்டு எக்ஸாம்ஸ் எப்படி இருக்குமோ அதுக்கான எக்ஸாம்ஸ்க்கு உங்களை அவங்க ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ அதை வந்து சரியான முறையில் கையாளாமல் அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, பேரலாக ஒரு டிகிரி கோர்ஸ் படிச்சுக்கிட்டு இந்த படிப்பு படிக்கிறது, அல்லது வந்து பகுதி நேரமாக இந்த CA CMA படிப்புகளுக்கு வந்து நேரத்தை செலவு பண்ணுறது. குறிப்பாக நிறைய பேர் பண்ணுற இந்த தவறான முறை, CA நிறுவனத்தில் வந்து ரிஜிஸ்டர் பண்ணிவிடுவாங்க, அவங்களுக்கான கோர்ஸ் மெட்டீரியல்ஸ் கிடச்சிரும். ஒன்று டிகிரி படிச்சுட்டு ஈவினிங்கில் டியூஷன்ஸ் போயிட்டு இல்லை மார்னிங்கில் டியூஷன் போயிட்டு இந்த படிப்பை படிப்பாங்க. அப்படி இல்லைனா ஃபுல் டைமாக ஜாபுக்கு போயிட்டு பார்ட் டைமில் இந்த கோர்ஸ் எடுத்து படிப்பாங்க. ஸோ எப்படி MBBS BE சட்டம் மாதிரியான ஒரு ப்ரொஃபஷனல் கோர்சஸ்க்கு வந்து ஒரு ஸ்டூடெண்ட் தயாராவாங்களோ அதே மாதிரி தான் CA இன்டர் மாதிரியான படிப்புகளுக்கும் அவங்க தயார்படுத்திக்கணும். அதாவது குறைந்தபட்சம் ஒரு நாளைக்கு வந்து 8 மணி நேரத்துலேருந்து 10 மணி நேரம் இந்த படிப்புக்காக மட்டுமே அவங்கள வந்து தயார் பண்ணணும். பார்ட் டைமில் பண்ணுற மாணவர்கள் தான் நிறைய பேர் வந்து ஃபெயில் ஆகுறாங்க அப்படின்னு சொல்லலாம். இது வந்து எல்லாருக்குமே சூட்டபிளாக இருக்காது. ஒரு சில மாணவர்கள் வந்து நிச்சயமாக வந்து ஒரு 1 hour மட்டுமே தான் நான் டெய்லி படித்தேன் அப்படின்வாங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ட்லி ஒரு 1% ஆஃப் த ஸ்டூடெண்ட்ஸ் தான் அந்த மாதிரி குறைவான நேரம் மட்டுமே செலவு பண்ணி படித்தாலும் பாஸ் ஆகிறத நம்ம பார்க்குறோம். அண்ட் முக்கியமாக ஒரு விஷயம் என்னென்னா, யூஸ்வலாகவே ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இந்த டிஸ்டன்ஸ் எஜுகேஷன்லாம் படிக்கும்போது அவங்களுக்கு ஒரு ஹேபிட் இருக்கும். அது என்னென்னா எக்ஸாம் டைமில் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. அந்த முறை இந்த படிப்புகளுக்கு வந்து சுத்தமாக வந்து செட் ஆகாது. எப்படின்னா எக்ஸாம்ஸ்க்கு மட்டுமே அவங்களை ப்ரிப்பேர் பண்ணி ஒரு சிலர் பாஸ் ஆயிடுவாங்க, ஆனால் அவங்களுக்கு அதை ப்ராக்டிஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் இதில் மாணவர்கள் பின்பற்றுற சில தவறான அணுகுமுறை தான் இந்த படிப்பு வந்து ஒரு கடினமான படிப்பாக கொண்டு போயிடுது. அவங்க செய்ய வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அவங்க +2 முடித்த பிறகு ஒரு 6 மாதம் 8 மாத கால இடைவெளி கொடுத்து அதனுடைய ஃபவுண்டேஷன் எக்ஸாம், அதன் பிறகு ஒரு வருட கால இடைவெளிக்கு அப்புறமா இன்டர்மீடியேட் எக்ஸாம், அதுக்கப்புறம் அவங்களுக்கு ஆர்டிகல்ஷிப் ட்ரைனிங் இருக்கும். 2 years வந்து அவங்க ப்ராக்டிக்கல் ட்ரைனிங் எடுப்பாங்க. இந்த ப்ராக்டிக்கல் ட்ரைனிங்கும் பார்த்தீங்கன்னா ஃபுல் டைமாக நீங்கள் ஒரு ஆடிட்டர் அலுவலகத்தில் போய் எடுக்க வேண்டிய ட்ரைனிங். நிச்சயமாக 2 வருட காலம் நீங்கள் ஃபுல் டைமாக அந்த ட்ரைனிங்கை எடுத்துட்டு அதுக்கப்புறமா உங்களோட ஃபைனல்ஸ்க்கு வந்து நீங்கள் தேர்வுகளை வந்து ப்ரிப்பேர் பண்ணிக்கணும். ஸோ இந்த அணுகுமுறையில் போகிற மாணவர்கள் வந்து நிச்சயமாக நல்ல மதிப்பெண்களில் தேர்ச்சி பெற முடியும்.